தரம் 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான பதிவு இது. என்னன்னு சொன்னால் தரம் 10ஆம் ஆண்டுக்கும் 11ஆம் ஆண்டுக்கும் தானே இவர் நிறைய வீடியோ செய்யறாரு. ஏன் எங்களுக்கு செய்யறாரு இல்ல? 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு மாணவர்களுடைய ஏக்கம் எங்களுக்கு ஒரு வீடியோ செய்யறாரு இல்ல? ஓகே, 6ஆம் ஆண்டு மாணவர்கள் நீங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு சம்பவம் உங்களுக்கான காத்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வரலாறு பாடம் தொடர்பாக நீங்கள் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு வகையில முதலாவது அழக ஒரு கதையா கேட்போம், ஒரு கதையா சொல்லுவோம். 6ஆம் ஆண்டு மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் ஓஎல் வர போறீங்க. இன்னொரு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு 6 வருஷம் தாண்டி நீங்க பரீட்சைக்கு போகக்குள்ள வரலாறு பாடம் என்று சொல்றது ஒரு இஷ்டப்பட்ட பாடமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு, உங்களுடைய எண்ணம். ஆனால் வரலாறு பாடம் எப்பவுமே மனசுல நினைங்க, அது கஷ்டப்பட்டு படிக்கிற பாடம் இல்ல, அது இஷ்டப்பட்டு படிக்கிற பாடம் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 6ஆம் ஆண்டு மாணவர்கள் நீங்கள் 4ஆம் ஆண்டில் படித்தீர்கள், 5ஆம் ஆண்டில் படித்தீர்கள். 4ஆம் ஆண்டிலும் 5ஆம் ஆண்டிலும் உங்களுக்கு வரலாறு பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த பண்டைய தகவல் என்று சொல்லித்தான் உங்களுக்கு அந்த வரலாற்று ரீதியான தகவல்களை உங்களுக்கு தந்திருந்தார்கள். ஆனால் உங்களுக்கு அங்கு கற்பிக்கப்பட்ட விடயங்கள் என்ன என்று பார்த்தால், பண்டைய தகவல்கள்ல இலங்கையினுடைய ராஜ்யங்கள், இலங்கை ஆட்சி செய்த மன்னர்கள், இலங்கையினுடைய குளங்கள், கால்வாய்கள், அணைக்கட்டுகள், இந்த மாதிரியான பல்வேறு விடயங்களை தான் உங்களுக்கு ஆசிரியர்கள் அங்கு கற்று தந்திருப்பார்கள். ஆனால் இந்த வரலாறு பாடம் தொடர்பாக தரம் 6ஆம் ஆண்டு மாணவர்கள் நீங்கள் இலகுவாக கற்றுக்கொள்வதற்காக பாடம் கேள்வி விட கேள்வி விட கேள்வி விட இதையோ பாடமாக்கணும், வரலாறுண்டா பாடமாக்கணும், நோட்ஸ் தருவாங்க, வீட்டை போய் பாடமாக்கணும், அம்மா சொல்லுவாங்க பாடமாக்கண்டா பாடமாக்கணும், இல்ல வரலாறு என்றால் என்ன, வரலாறு என்றால் என்ன, வரலாறு இப்படி பாடமா கேள்வி. சரிதானே? வரலாறு முற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை தேடி ஆராய்ந்து பார்ப்பது வரலாறு, முற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் பற்றிய வரலாறு, இப்படி பாடமாக்கி அந்த பாடம் எனக்கு பிடிக்காம போய்விடும் போல இருக்கு. சரிதானே? வரலாறு நினைத்து பயம், கஷ்டப்பட்டு படிக்கிற வேண்டிய தேவை உருவாக்கப்பட்டு விட்டது உங்களோட மனதில். ஆனால் வரலாறு அவ்வாறு அல்ல, அது இஷ்டப்பட்டு படிக்கிற பாடம். அது ஏன் என்பதை இந்த வீடியோ உங்களுக்கு இது நான் கதைத்து முடிந்ததன் பின், அது தொடர்பான பல்வேறு விடயங்களை நீங்க கற்றுக்கொண்டதன் பின் உங்களுடைய மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்களை இங்கு பதிவிடுங்கள். ஓகே, சரி. 6ஆம் ஆண்டு மாணவர்கள் வடிவா ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்கான பதிவு இது. உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பதிவு. முதலாவது அலகு இருக்கு, 2வது அலகு விரைவில் அவ்வளவு காலம் எடுக்க போறது இல்லை இல்லையா? உங்களுக்கான வரலாறு பாடத்துல முதலாவது பாடம் இந்த வரலாறு ஓர் அறிமுகம். வரலாறு ஒரு அறிமுகம் என்று சொல்லக்குள்ள அறிமுகப்படுத்திட்டாங்க, உங்களுக்கு வரலாறு பாடத்தை அறிமுகப்படுத்தி விட்டார்கள். ஓகே, சரி. இந்த வரலாறுன்றது என்ன என்று பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல மனிதன் நேற்று இன்று பிறந்து வந்தவன் அல்ல. 1000க்கு மேற்பட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட காலத்துல இந்த மனிதன் இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறான். இந்த சூழலுக்கு அமைவாக தன் வாழ்க்கையை கொண்டு நடத்தி இருக்கிறான். சூழலை மாற்றியும் அமைத்திருக்கிறான். இந்த பூமியில மனிதன் வாழக்கொள்ள தனக்கு தேவையான உணவுகளை எவ்வாறு பெற்றான், தன்னுடைய ஆயுதங்களை எவ்வாறு தயாரித்தான், என்ன வகையான உபகரணங்களை பயன்படுத்தினான், புராதன காலத்துல ஒரு ஆட்சி முறை எவ்வாறு இருந்தது, மன்னர்கள் நாட்டு மக்களை எவ்வாறு வழி நடத்தினார்கள், புராதன கால மக்களுடைய தொழில்நுட்ப அறிவு எவ்வாறு இருந்தது, புராதன கால மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ன, புராதன கால மக்கள் பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது அதுக்கான தீர்வினை எவ்வாறு பெற்றார்கள், புராதன கால மக்கள் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள், அவர்கள் பயன்படுத்திய உபகரணங்கள், அவருடைய தொழிற்பறிவு, அவர்களுடைய அவ்வாறு பல்வேறு சிறப்பம்சங்களை நாங்கள் கற்பதற்கு, நேரடியாக சென்று பார்ப்பதற்கு வரலாறு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது. இந்த வரலாறு பாடம் என்பது என்னென்றால், சொன்னதன் அடிப்படையில் நேற்று நடந்த சம்பவங்கள், இறந்த காலம், இந்த நிமிடத்துக்கு முதல் நடைபெற்றது அனைத்துமே இறந்த காலம், அதை நாங்கள் முற்காலம் என்று சொல்லுவோம். அப்ப முற்காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முதலே, முற்காலம் என்று சொன்னால் இன்றிலிருந்து பல நூற்றாண்டுகளுக்கு முதலே
பல நூற்றாண்டுகளுக்கு முதலே இந்த பூமியில் மனிதன் வாழ்ந்திருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய தகவல்களை கற்பதற்கு நாங்கள் உதவுகிறதுதான் இந்த வரலாறு. வரலாறு என்றால் என்ன? முற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை தேடி ஆராய்ந்து பார்ப்பதே வரலாறு. முற்காலத்தில் வாழ்ந்த மக்களை அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, என்ன சாப்பிட்டாங்க, என்ன பிரச்சனை எதிர்கொண்டாங்க, எப்படி அவனோட வாழ்வாதாரம் முன்னெடுத்திருந்தாங்க, எதை உற்பத்தி செய்தார்கள், இவ்வாறான பல்வேறு தகவல்களை உள்ளடக்கி நாங்க படிக்க போறோம். அதுதான் வரலாறு. அப்ப எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய தகவல்களை அறியறதுக்கு உதவுகின்ற முதன்மையான ஆதாரம் இருக்கின்றது. இப்ப ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டா, வடைய காக்கா வந்தது, அது கொண்டு போனது, இது கதை. இது சின்ன வயசுல இருந்து கேட்டு வந்த கதை. ஆனால் வரலாறு அப்படி அல்ல, ஆதாரத்தோட படிக்க வேண்டும். ஆதாரம் இன்றி கதைகள் சொல்லப்பட மாட்டாது. வரலாறை பொறுத்த வரைக்கும் முற்காலத்துல வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை தேடி ஆராய்வதற்கு உதவுறது மூலாதாரங்கள், முதன்மையான ஆதாரங்கள். அப்ப எங்கட முன்னோர்களுடைய முதன்மையான ஆதாரங்கள் அனைத்துமே வரலாறு பற்றிய பல்வேறு தகவல்களை எங்களுக்கு எடுத்து தர இருக்கின்றது. அப்ப 6ஆம் ஆண்டு மாணவர்கள் டீச்சருக்கு வரலாற்று மூலாதாரம் என்றால் என்ன சொல்லு ராசா ஆண்டு? வரலாற்று மூலாதாரம் பண்ணா டீச்சர், முற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை தேடி ஆராய்வதற்கு உதவுகின்ற முதன்மை ஆதாரம் டீச்சர். வெரி குட், காட் பிளஸ் யூ, சூப்பர் சூப்பர். அப்ப என்கிற முன்னோர்கள் முதன்மையான ஆதாரம் என்பது வரலாறு பற்றிய தகவல்களை கற்பதற்கு உதவுகின்ற ஆதாரம். சரியான விடையை கூறினார், மிகச்சரியான விடையை கூறினார். வாழ்த்துக்கள் தம்பி. ஓகே, அடுத்த விஷயம். அப்ப இந்த வரலாறு பற்றிய தகவல்களை அறியறதுக்கு உதவுகின்ற மூலாதாரங்கள் எப்படிப்பட்டது? அப்ப எங்களோட முன்னோர்கள் மூலாதாரங்கள் என்று சொல்லக்குள்ள அவர்கள் அந்த காலத்துல இந்த காலம் மாதிரி நாங்கள் ஒரு கடலாசியில பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிறது இல்ல. அந்த கால எங்களோட முன்னோர்கள் ஏடுகள்ல ஓலைச்சுவடிகள்ல எழுதி பாதுகாத்து வைக்கப்பட்டு வந்தது. ரோட்ல போறீங்க, சாஸ்திரக்காரன் கொந்தி கொண்டிருப்பார், அண்டன முகத்துல நல்ல விஷயங்கள் எண்ணிக்கொண்டு போறீங்க, மனசுல நினைப்பதொன்று நடப்பதொன்று. மனசுல வஞ்சகம் தூது இல்லை, மனதில் வந்து எந்த நாளும் நல்ல சிந்தனை. நீங்க செல்லுகின்ற காரியம் நன்மை முடியுமா என்பதுதான் முகத்தில் உள்ள சோதனை என்று சொல்லி கையை நட்டுங்க என்று சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இந்த கையில ஒரு ஏடு மாதிரி வச்சிருப்பாங்க, அந்த கையில ஒரு நூலோட சுத்தி அதுல அப்படியே வச்சிருப்பாங்க இல்லையா? அதுதான் இதே மாதிரியான ஒரு மூலாதாரம் தான் எங்களோட முன்னோர்கள் ஏடுகளில் எழுதி பாதுகாத்து வைக்கப்பட்டது. திருவள்ளுவர் கையில வச்சிருப்பார் இல்லையா? அப்ப இந்த எங்கட முன்னோர்களுடைய வரலாற்று ரீதியான ஆதாரங்கள் ஏடுகளில் எழுதி பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்தால் அந்த மூலாதாரத்துக்கு பெயர் என்ன? அந்த மூலாதாரம் தான் இலக்கிய மூலாதாரம். அப்ப இலக்கிய மூலாதாரம் என்பது என்னன்னு கேட்டால், புராதன காலத்துல ஏடுகளில் எழுதி பாதுகாத்து வைக்கப்பட்ட கர்ண பரம்பரை கதைகள், மகாகாவியங்கள், நாட்டார் பாடல்கள், பயண குறிப்புகள், இவை அனைத்துமே ஒரு நாட்டினுடைய வரலாற்றை எடுத்து கூறுகின்ற இலக்கிய மூலாதாரங்கள். அப்ப இலக்கிய மூலாதாரம் என்று சொல்றது என்ன என்று கேட்டால், புராதன காலத்தில் ஏடுகளில் எழுதி பாதுகாத்து வைக்கப்பட்டு வந்த கர்ண பரம்பரை கதைகள், மகாகாவியங்கள், நாட்டார் பாடல்கள், பயண குறிப்புகள் போன்ற பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி இருந்தால் அதுதான் இலக்கிய மூலாதாரம். இதைவிட ஒரு பிரதேசத்துல மண்ணுக்கு நிலத்தை அகழ்ந்து எடுக்கக்குள்ள பல்வேறு எங்களோட முன்னோர்கள் பயன்படுத்திய பல்வேறு பொருட்கள் வரும். இப்ப உங்களோட பிரதேசத்துல போயிட்டு உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க நிலத்தை தோண்டிடாதீங்க. என்ன எங்களோட முன்னோர்களுடைய அடையாளம் இருக்குமென்னு சொல்லி தோண்டிடாதீங்க. ஷாப்பிங் பேக் அந்த காலத்துல பயன்படுத்த ஜோக்கட் கப் தான் வரும். இப்ப மேலால தோண்டினீங்கன்னா ஏன்னா நாங்க பயன்படுத்தினது. சரி, இதே மாதிரி நிலத்த அகலக்குள்ள வந்து நீண்ட காலத்துல 1000 ஆண்டுகள், பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட காலத்துல மனிதன் பயன்படுத்திய பல்வேறு மூலாதாரங்கள், கல்வெட்டுகள், நாணயங்கள், சிதைவுகள், சிற்பங்கள், ஓவியங்கள், சாசனங்கள் என பல்வேறு வகைப்பட்ட அம்சங்கள் இந்த நிலத்திலிருந்து அகழ்ந்த போது அகழ்வாராய்ச்சி மூலம் நிலத்திலிருந்து பெறப்பட்டவை அனைத்துமே என்னன்னு சொல்லுவோம்? அதுதான் தொல்பொருள் மூலாதாரங்கள்.
அப்ப தொல்பொருள் மூலாதாரம் என்று சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிலத்தில் அகழ்ந்து அகழ்வாராய்ச்சி மூலம் பெறப்பட்டவை அனைத்துமே நாங்கள் தொல்பொருள் மூலாதாரம் என்று சொல்லுவோம். அப்ப தொல்பொருள் மூலாதாரம் பற்றி நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இலங்கையை பொறுத்த வரைக்கும் அனுராதபுரம், பொல்நறுவ, தம்பதனியா, ஜாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை, கண்டி ராஜ்யம் வரைக்குமே இருக்குது. அகழ்வாராய்ச்சி மூலம் பெறப்பட்ட பல்வேறு தகவல்கள் இருக்கு. சரி, அகழ்வாராய்ச்சி மூலம் பெறப்பட்டதெல்லாம் கொண்டு போய் எங்க சார் பார்க்கலாம்? டீச்சர் ப்ளீஸ் சொல்லுங்க டீச்சர், எங்க டீச்சர் பார்க்கலாம்? வாங்க மியூசியம் போவோம். தொல்பொருள் அருங்காட்சியகம் இருக்குது. இப்ப தொல்பொருள் அருங்காட்சியகத்துக்கு போனீங்க என்றால், புராதன காலத்தில் பயன்படுத்திய வாள், கேடயம், ஈட்டி, சிம்மாசனம், கிரீடம், ஆடை, அணிகலங்கள், பல்வேறு அம்சங்கள் அங்க புராதன கால மக்களுடைய அடையாளங்களாக அங்க இருக்கு. போய் பாருங்க. ஓகே, அதுதான் அருங்காட்சியகம். தொல்பொருள் தொல்பொருட்கள் எல்லாம் பாதுகாத்து வைக்கப்படுகின்ற ஆராய்ச்சி நிலையங்களாக இருக்கும். சரி, அப்ப இந்த தொல்பொருள் ஆய்வு ரீதியாக கண்டெடுக்கப்பட்டவை அனைத்துமே நாங்கள் தொல்பொருள் மூலாதாரம் என்று சொல்லுவோம். சரி, அப்ப இந்த வரலாற்று ரீதியான தகவல்களை இருக்கும்போது, எங்கட நாட்டுக்கு ஒரு வரலாறு இருக்கிற மாதிரி உங்களோட குடும்பத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கு, உங்களோட பாடசாலைக்கும் வரலாறு இருக்கின்றது. அப்ப குடும்பத்தினுடைய வரலாறு, தாத்தா இருந்தார், பாட்டி இருந்தாங்க, எங்கட பாட்டி வந்து இப்படித்தான் இருந்தாங்க, பாட்டி இந்த சாப்பாடு செஞ்சு தருவாங்க, பாட்டியோட தான் இருப்போம், எங்கட பாட்டி சரியா என்னோட சரியான அன்பானவ, பாட்டி வந்து இந்த சாப்பாடு செஞ்சு எள்ளூர் உண்டை செஞ்சு தருவாங்க, எங்கட பாட்டி வந்து மூக்கு குறுநல்ல வந்து இது அதை வந்து நல்ல வடிவா ரொட்டி மாதிரி செஞ்சுட்டு அதுக்குள்ள தேங்காய் பூலாம் போட்டு இடிச்சு தருவாங்க. இப்படி எல்லாம் உங்களோட வீட்டுல உங்களோட அம்மாக்கள் கதைப்பாங்க இல்லையா உங்களோட பாட்டி பற்றி. ஆனால் பாட்டியை நீங்க பார்க்க இயலாது. பாட்டி போய்த்தா, பாட்டி மேல போயிட்டா, தாத்தா மேல போயிட்டார். ஆனால் உங்களோட அம்மா அப்பா கிட்ட அவர்களை பற்றிய தகவல்களை வாய் மூலம் அறிஞ்சு கொள்ளுவீங்க. அவங்க சொல்லுவாங்க கதையா, பாட்டி இருந்தாங்க, நாங்கள் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு வயலுக்குள்ள எல்லாம் போவோம், அந்த வயல்ல போயிருந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து இருந்து தான் நாங்க எல்லாம் தோட்டத்துல நாங்க சோளகுலம் முறிப்போம், கச்சாம் புடுங்குவோம். இந்த மாதிரி எல்லாம் உங்களோட வீட்டுல உங்களோட அம்மா அப்பாக்கள் கதைச்சுதான் நீங்க கேட்டிருப்பீங்க சின்னாக்கள் இல்லையா? இதுதான் ஒரு குடும்பத்தினுடைய வரலாறு பற்றி அறிய உதவுகின்ற வழி என்னென்றால், பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா, வீட்டில் உள்ள மூத்தவர்கள் மூலம் அந்த தகவல் எடுக்கிறீங்க, வாய் மூலமான தகவல்களை பெற முடியும். இதே மாதிரி கிராமத்தினுடைய வரலாறு அறியணும்டா உங்களோட கிராமத்துல இருப்பார். ஏன்னா வயசானாக்கள் இருப்பார், நல்ல வயசு 90 வயசு. போனீங்கன்னா இது ஒரு ஆலமரம் இருந்தது, இந்த ஆலமரம் வந்து இதுல ஒரு கோயில் இருந்தது, நாங்க இங்க இருந்தாங்க, இதுல வந்து விளையாடுவோம்டா. அந்த ஆலமரத்தை இப்போ காணல. அந்த ஆலமரம் இருந்த வீட்டுல பெரிய ஒரு பில்டிங் இருக்கு. ஆனால் எங்கட முன்னோர்கள், கிராமத்துல வாழ்கின்ற மூத்தவர்கள், கிராமத்துல உள்ள பெரியவர்கள், அந்த கிராமத்தினுடைய கிராம சேவர் பிரிவுக்குரிய நிர்வாக உத்தியோகத்தர், அந்த ஊர்ல உள்ள பெரியவர்கள் மூலம்தான் இந்த முன்னோர்கள் என்கிற கிராமத்துடைய வரலாறு பற்றி அறியலாம். பாடசாலையினுடைய வரலாறு அறியணும் என்று சொன்னால், பாடசாலையில டாப் இருக்குது, பாடசாலையினுடைய நினைவேடுகள் இருக்குது, பாடசாலையில வந்து சம்பவ திரட்டு புத்தகம் இருக்குது, பாடசாலை சஞ்சிகை இருக்குது, பாடசாலையினுடைய இலக்கிய ரீதியான வெளியீடுகள் இருக்கும். இதெல்லாமே பாத்தீங்களா இருந்தா சங்கங்கள் நடத்தப்பட்டதுக்குரிய ஆதாரம் இருக்கும். இதெல்லாம் வந்து உள்ளடக்கி பார்க்கிறது இலக்கிய மூலாதாரம், ஏடுகளில் எழுதி பாதுகாத்து வைக்கப்பட்டவையாக இருக்கும். அதே போன்று இந்த பாடசாலையில பாத்தீங்கன்னா கட்டடங்கள் இருக்கும், நினைவு பலகைகள் இருக்கும், சிலைகள், பெரியாருடைய சிலைகள் இருக்கும். இந்த கட்டடம் இத்தனையாம் ஆண்டு இன்னாருடைய அழைப்பின் பேர்ல இன்னாரால் திறந்து வைக்கப்பட்டது என்று இருக்கும். இப்படி இந்த மாதிரியான பாடசாலையினுடைய பழைய கட்டடங்கள், நினைவு பலகைகள், சிலைகள், இதெல்லாம் வந்து உங்களோட பாடசாலையினுடைய தொல்பொருள், அதாவது பாடசாலை வரலாறு பற்றி அறிய உதவுகின்ற தொல்பொருளாக நாங்க கூற முடியும். சரி, இப்படியெல்லாம் இருக்கக்குள்ள இந்த புராதன காலத்துல வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை அறிய உதவுகின்ற பாடசாலை தகவல் எப்படி அறியலாம், கிராமத்துடைய தகவல் எப்படி அறியலாம், குடும்பத்துடைய தகவல் எப்படி அறியலாம். அப்ப இதெல்லாம் அறியக்குள்ள இலங்கையினுடைய இந்த ஒரு நாட்டுக்கும் வரலாறு இருக்கு, எங்கட நாட்டிலையும் வரலாறு இருக்கு. எங்கட நாட்டை பற்றி கூறுகின்ற மூலாதாரங்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அனுராதபுரம், புலனறுவ, தம்பதனியா, ஜாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை, கண்டி ராஜ்யம் வரைக்கும். அப்ப இலங்கையில் எழுதப்பட்ட முதலாவது வரலாற்று நூல் தீபவம்சம். அப்ப இலங்கையில தீபவம்சம் என்று சொல்றது
கிபி 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட தீபவம்சம், 5ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட மகாவம்சம். அப்ப தீபவம்சம், மகாவம்சம், சூலவம்சம், சமந்தபாசதிகாப, உம்மக ஜாதகிய, தூபவம்சம், தீபவம்சம், போதிவம்சம், சமந்தபாசதிகாப, உம்மக ஜாதகிய, சிங்கள போதி வங்சிய, அநாகத வங்சிய, எண்போதி வங்சிய, தலதா சிறித, செலலிகினி சந்தேசய, மயூர சந்தேசய, திசர சந்தேசய, சீதாவாக்க சட்டன, கொஞ்சுதாந்தினு சட்டன, இங்கிலீஷ் சட்டன. அப்ப இலங்கையில எழுதப்பட்ட ஏகப்பட்ட நூல்கள் இருக்குது. அன்றாபுரத்துல இருந்து கோட்டை வரைக்கும் எழுதப்பட்ட நூல்கள் இருக்குது. அப்ப இதெல்லாம் எங்கட நாட்டில் எழுதப்பட்ட உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள். அப்ப இதே மாதிரி யாழ்ப்பாண வரலாறு பற்றி அறியதோ என்ற யாழ்ப்பாண வைபவமால இருக்குது, வையா பாடல் இருக்குது. அப்ப இதெல்லாம் எங்கட நாட்டில் எழுதப்பட்ட உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள். எங்கட நாட்டை பற்றி கூறுகின்ற வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம் இருக்குது. இந்தியாவினுடைய மகாவம்சம் இருக்குது, மகாபாரதம் இருக்குது, ராமாயணம், மகாபாரதம் இருக்குது, ராமாயணம் இருக்குது. எங்கட நாட்டை பற்றி மகாவம்சம் உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம் இருக்கிற மாதிரி இலங்கை பற்றி எழுதப்பட்ட வெளிநாட்டு இலக்கிய மூலம் மகாபாரதம், ராமாயணம், அடுத்தது பாத்தீங்கன்னா வையா பாடல், மணிமேகலை. அப்ப இதெல்லாம் எங்கட நாட்டை பற்றி எழுதப்பட்ட அர்த்த சாஸ்திரம், ராஜதரங்கனி, இதெல்லாம் எங்கட நாட்டை பற்றி எழுதப்பட்ட இந்திய நூல்கள். அதே மாதிரி அரேபிய நூல் இப்னு பதாவுடைய குறிப்புகள், அடுத்து அபு சைத் என்பவனுடைய சில்சிலானால் தவாரிங் சொல்லப்படுகின்ற குறிப்புகள், இதெல்லாம் எங்கட நாட்டை பற்றி எழுதப்பட்ட அரேபிய நூல்கள். எங்கட நாட்டை பற்றி எழுதப்பட்ட சீன நூல்களான பாகினுடைய குறிப்புகள், கியூங்சாங் குறிப்புகள், சாவோ ஷூகுவாவினுடைய குறிப்புகள், இப்படி ஏகப்பட்ட நூல்கள் இருக்குது. அதே மாதிரி கிரேக்க நூல் இருக்குது, ரோமானிய நூல்கள் இருக்குது, இங்கிலாந்து நூல்கள் இருக்குது, ஒல்லாந்து நூல்கள் இருக்குது, போர்த்துகல். ஏண்டா எங்கட நாட்டை பற்றி அந்த காலத்திலே தப்ரபேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கீழத்தேசத்துக்கு மேலத்தேசத்துக்கு முக்கியமான வர்த்தக பாதையில் அமைஞ்சிருந்த ஒரு நாட்டினுடைய தீவில் வாழ்கின்ற, பூமியில் ஒரு சொர்க்கத்தை காண்கிறேன், அது இலங்கை என்று சொன்ன ஒரு நாட்டில் வாழ்கின்ற நாங்கள். அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான நாட்டில் வாழ்கின்றவர்கள் நாங்கள். அப்ப இவ்வாறு புராதன கால மக்கள் பற்றிய தகவல்களை நாங்க கற்றுக்கொள்வதற்கு உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம், வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம், அதே மாதிரி தொல்பொருள் மூலாதாரங்கள் இருக்குது. கல்வெட்டுக்கள், நாணயங்கள், சிதைவுகள், சிற்பங்கள், ஓவியங்கள், சாசனங்கள், இதெல்லாம் எங்கட நாட்டினுடைய வரலாறு பற்றி கூறுகின்ற உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள். எங்கட நாட்டை பற்றி கூறுகின்ற தொல்பொருள் மூலாதாரங்கள், இலக்கிய மூலாதாரங்கள் என்ற வகையை தாண்டி நாங்கள் அடுத்ததாக பார்த்தோம்டா இந்த வரலாறு படிக்கிறோம். ஏன் இந்த வரலாறு படிக்கணும்? நாங்க எதற்காக வரலாறு படிக்கணும்? இலங்கை அரசாங்கம் போட்டிருக்கு, எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணணும், நான் ஏழுக்கு போகணும், அதுக்காக வேண்டிய வரலாறு படிக்கிறது? அதுக்காக அல்ல. நாங்க வரலாறு படிப்பதனூடாக எங்களுடைய முன்னோர்களுடைய ஆளுமை பண்புகளை இனங்கண்டு, எங்களோட முன்னோர்கள் என்ன வகையான பிரச்சனையை எதிர்கொண்டாங்க, அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபட்டாங்க, எங்களோட மக்கள் எப்படி ஒற்றுமையா வாழ்ந்ததாக, என்ன நன்மை அடைந்தார்கள் பற்றிய தகவல்களை நாங்க படிச்சுட்டு எங்களோட வாழ்க்கையில நாங்க கடைபிடிக்க வேண்டும். அதனூடாக எதிர்காலத்தை வெற்றியுடையதாக மாற்றலாம். அப்ப இதுல இருந்து எங்கட முன்னோர்களுடைய ஆளுமை பண்புகளை இனங்கண்டு கொள்வதற்கு வரலாறு உதவுகின்றது. இறந்த கால நிகழ்வுகளை அறிந்து நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி எதிர்காலத்தை வெற்றியுடையதாக மாற்றணும்னா வரலாறு உதவும். அப்ப எங்கட முன்னோர்களுடைய இறந்த கால நிகழ்வு, அதுல இருந்து நாங்க சில பேட்ட சொல்லுவாங்க, தம்பி நீ இப்படி செஞ்ச, நான் இப்படி வருவா, இப்படி செய்த, அப்படி எல்லாமே சொல்றாங்க. உங்களோட அம்மா அப்பா உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஏன்? இறந்த கால நிகழ்வு, அவங்க அனுபவத்தை சொல்றாங்க. தம்பி படி, நீ முன்னுக்கு வா, ஒரு டாக்டராக, ஒரு என்ஜினியராக வாழ்க்கையில நீ நினைச்ச மாதிரி சாதிச்சு போ. இறந்த கால நிகழ்வு உங்களை வழிபடுத்துறாங்க, செம்மப்படுத்துறாங்க. அதை நீங்க கேட்டு நடந்தீங்கன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றி அடையலாம். உங்களோட அம்மா, உங்களோட அப்பா, உங்களோட முன்னோர்கள், உங்களோட ஆசிரியர்கள் இறந்த கால நிகழ்வுகள் இருந்து எடுத்துக்கொண்ட படிப்பினை தான் உங்களுக்கு சொல்றாங்க. அப்ப நீங்க அதை கேட்டு நடங்க, அப்பதான் வாழ்க்கையில வெற்றி அடையலாம். அதைத்தான் வரலாறு சொல்லுது. பிறந்த கால நிகழ்வுகளை அறிந்து நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி எதிர்காலத்தை வெற்றியுடையதாக மாற்ற உதவுவதுதான் வரலாறு. அப்ப வரலாற்று என்ற பாடத்தினூடாக நாங்கள் எங்களுடைய தேசிய தனித்துவம், எங்களோட நாட்டுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. நான் இலங்கையர், எங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கின்றது. எங்களோட தனி விட்டு கொடுக்க முடியாது. அப்ப எங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கின்றது.
அப்ப எங்கட தனித்துவத்தை கற்பதற்கு உதவுகின்றது இந்த வரலாறு. அப்ப எங்கட முன்னோர்களுடைய ஆளுமை பண்புகளை இனங்கண்டு எங்கட வாழ்க்கையில கடைப்பிடிக்கலாம். இறந்த கால நிகழ்வுகளை அறிந்து நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி எதிர்காலத்தை வெற்றி உடையதாக மாற்றலாம். அதே போன்று எங்களுடைய தேசிய தனித்துவத்தை அறியலாம். எங்கட நாடு உலகத்தில் எத்தனை நாடுகளுக்கு முன்னால் எங்கட நாடு ஒரு தனித்துவமான நாடு. சுற்றுலா பயணிகள் வருகின்ற நாடு. எங்கட முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட பல்வேறு அன்றாபுரம் பொருணர்வு வரைக்கும் பல்வேறு அம்சங்களை உருவாக்கி ஒரு இலங்கைக்கு ஒரு தனித்துவம் இருக்கின்றது. சிகிரியா ஓயம் இருக்குது, தலதா மாளிகை இருக்குது, மடுமாதா இருக்குது, கோணேஸ்வரம் இருக்குது. அப்ப ஏகப்பட்ட நல்லூர் கோயில் இருக்குது. எங்கட தனித்துவம் அதை அறிந்து கொள்ளலாம் வரலாற்றினூடாக. அதே போன்று எங்கட முன்னோர்களுடைய ஆளுமை பண்புகளை இனங்கண்ட மாதிரி எங்கட சமயம், நாங்க இலங்கையில் இருக்கிறோம்னா தமிழ் இருக்கிறாங்க, முஸ்லீம் இருக்கிறாங்க, சிங்களவர் இருக்கிறாங்க, இஸ்லாம் மதம் இருக்குது, கிறிஸ்தவ சமயம் இருக்குது, இந்து மதம் இருக்குது. ஏனைய இனத்தவர்களையும் ஏனைய மதத்தினுடைய வரலாறையும் நாங்கள் அறிந்து கொண்டால் அதை மதிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும். அது வரலாறு. ஏனைய கலாச்சாரங்களையும் ஏனைய பண்பாடுகளை மதிக்க வேண்டும் என்ற உணர்வு இந்த வரலாறினூடாக அறியலாம். அப்படி ஏனைய மதங்களையும் ஏனைய கலாச்சாரங்களையும் யார் மதிக்கலையோ அவருங்க வரலாறு ஒழுங்கா படிக்கல என்ற அர்த்தம். அப்ப ஏனைய மதங்களையும் ஏனைய கலாச்சாரங்களையும் நாங்க மதிக்கவில்லை என்றால் அது வரலாறு படிக்காதவர்களால மட்டும்தான் நம்ம நடந்து கொள்ள முடியும். வரலாறு என்று சொல்றது நாங்கள் ஏனைய மதங்களையும் ஏனைய கலாச்சாரங்களை மதிக்க வேண்டும் என்ற உணர்வு. சரியானே? அது மதிக்க வேண்டும் உணர்வு எதால் ஏற்படும்? வரலாறு கேட்பதால். வரலாற்றை கற்பா கிடைக்கும் பயன்கள் என்று கேட்டால் இந்த விடையை நீங்க கொடுங்க. ஓகே, சரி. நாங்க அடுத்ததா பார்க்க போறது இந்த வரலாறு பற்றிய தகவல்களை நாங்க கற்றுக்கொள்றதுக்கு வரலாறு ரீதியான இந்த வரலாறு பற்றிய ஆண்டுகள் கால அளவீடு ஒன்று இருக்குது இல்லையா? வரலாறு பற்றிய கால அளவீடு. அப்ப இந்த வரலாறு பற்றிய கால அளவீட கற்றுக்கொள்றதுக்கு உதவுகின்ற மிக முக்கியமான அளவீடு 4. இந்த உலகத்துல அதிகமான மக்கள் பின்பற்றுகின்ற ஆண்டு கிறிஸ்தவ ஆண்டு. இந்த உலகத்துல ஜேசுநாதர் கிபி 1ஆம் ஆண்டு பிறந்தார். இன்றைக்கு ஜேசுநாதர் பிறந்து இந்த நிமிஷம் வரைக்கும் 2021 4 மாசம் 2 நாள் சரியாக நேரம் 12:35 நிமிடங்கள் இந்த உலகத்துல ஜேசுநாதர் பிறந்து. இந்த ஜேசுநாதர் பிறந்ததுக்கு பிறகு வருகின்ற ஆண்டுகள் அனைத்தும் கிபி கிறிஸ்துவுக்கு பின், கிமு கிறிஸ்துவுக்கு முன். அப்ப கிபி கிமு கிபி கிமு. அப்ப கிமு என்றா கிறிஸ்துவுக்கு முன். இந்த ஜேசுநாதர் இந்த பூமியில பிறப்பதற்கு முன் இருந்த நடந்து பெற்ற நிகழ்வுகள் அனைத்தையும் கிமு என்று சொல்லுவாங்க. இந்த ஜேசுநாதர் பிறந்ததிலிருந்து சொல்லுகின்ற ஆண்டுகள் அனைத்தையுமே கிபி என்று சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்கு பின். அந்த புராதன காலத்துல வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை, மக்கள் பற்றிய விடயங்களை ஆண்டின் அடிப்படையில் கூறும்போது கிபி கிமு என்று கூறுவார்கள். நீங்க அடிக்கடி பார்த்திருப்பீங்க பத்திரிகைகள்ல புத்தகங்கள்ல வரலாற்று ரீதியான தகவல்களின் போது கிபி கிமு என்று சொல்வதை காணலாம். அதே போன்று அதுதான் இந்த பூமியில் ஜேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து கணிக்கப்படுகின்ற வருடம் கிறிஸ்தவ வருடம். அப்ப எக்ஸாமுக்கு வரும் கிறிஸ்தவ வருடம் என்றால் என்ன? இந்த பூமியில் கிறிஸ்துநாதர் இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து கணிக்கப்பட்டு வருகின்ற வருடம் கிறிஸ்தவ வருடம். அப்ப கிறிஸ்தவ வருடம் எப்ப தொடங்குது? கிபி 1. அப்ப இந்த கிறிஸ்தவ வருடம் யாருக்குரியது? கிறிஸ்தவர்களுக்குரியது. அதே போன்று பௌத்தர்களுக்குரிய வருடம் இருக்கின்றது. இந்த பூமியில் நேபாளத்தில் லும்பினியில் சல்நந்தவனத்தில் ஒருவர் பிறந்தார். அவர்தான் கௌதம புத்தர். அந்த புத்தர் பிறந்து ஞானம் தேடி வந்தது இந்தியாவில் புத்தகயாவில். அங்கு அவருடைய கொள்கை கோட்பாடுகள் சிந்தனைகளை ஏற்றுக்கொண்ட சமயம் பௌத்தம். அப்ப இந்த புத்தர் இந்த பூமியில் அவதரித்து பரிநிர்வாணம் அடைந்த நாள், இந்த பூமியை விட்டு இறைநிலை அடைந்த நாள் பரிநிர்வாணம் என்று சொல்றது. பரிநிர்வாணம் அடைந்த நாள் தொடக்கம் கணிக்கப்படுகின்ற வருடம் புத்த வருடம். அது கிமு இயேசு பிறக்கிறதுக்கு முதலே புத்தர் பரிநிர்வாணம் அடைந்தார் 544. 544ஆம் ஆண்டு இந்த பூமியில் அவர் அவதரித்து 544ஆம் ஆண்டு பரிநிர்வாணம் அடைந்த நாள் தொடக்கம், அதாவது பூமியில் புத்த பெருமான் பரிநிர்வாணம் அடைந்த நாள் தொடக்கம் கணிக்கப்பட்டு வருகின்ற வருடம் தான் என்ன வருடம்? புத்த வருடம்.
அப்ப புத்த வருடம் என்றது என்றைக்கு புத்த வருடம் என்று சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 2021 பிளஸ் 544 கூட்டி பாருங்க, இன்றைய புத்த வருடம் வரும். அப்ப 2021 544 கூட்டினீங்கடா புத்த வருடம் வரும். எந்த ஒரு ஆண்டோடையும் 544 நீங்க கூட்டினீங்கன்னு சொன்னால் புத்த வருடம் வரும். கிபி என்று வார ஆண்டுகள் அனைத்தையும் 544 கூட்டினீங்கன்னு சொன்னால் புத்த வருடம் வரும். கிமு என்று வாருகின்ற ஆண்டோட 544 கழித்தீர்கள் என்றால் புத்த வருடம் வரும். சரிதானே? இது நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இதே போன்று இந்த உலகத்துல இந்துக்களுக்கு ஒரு வருடம் இல்லையா சார்? இருக்குது. யார் சொன்ன இல்லையேன்னு சொல்லி? இந்துக்களுக்கான வருடம் இருக்கின்றது. இந்த பூமியில் இந்தியாவில் மேற்கு பகுதியில் ஆண்டு கொண்டிருந்த கௌதமி புத்திர சதகரணி, அம்மாட பேர் கௌதமி, அவன் பேர் சதகரணி. அவன் அம்மாவின் மீது அதிகமான கொண்ட பாசத்தின் காரணமாக கௌதமி புத்திர சதகரணி என்று சொல்லப்படுகின்ற அவர் மேற்கு பக்கத்துல சாகர்களோட சண்டையிட்டு சாகர்களை வெற்றி கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த நிகழ்வு, சாகர்களை வெற்றி கொண்ட நாள் தொடக்கம் கணிக்கப்பட்டு வருகின்ற வருடம் தான் சாலிவாகன வருடம், கலியுக வருடம். இது இந்துக்களுக்குரிய வருடம். அப்ப சாலிவாகன வருடம், கலியுக வருடம். கலியுக வருடம் என்றா சாலிவாகன வருடம், சாலிவாகன வருடம் என்றா கலியுக வருடம். அப்ப இந்த 2 ஆண்டுகளும் ஒன்றுதான். அப்ப கலியுக வருடம் என்று சொல்றது இந்த பூமியில் இது கௌதமி புத்திர சதகர்ணி சாகர்களை தோற்கடித்த நாள் தொடக்கம் கணிக்கப்பட்டு வருகின்ற வருடம் தான் இந்த வருடம். அப்ப கௌதமி புத்திர சதகர்ணி சாகர்களை தோற்கடித்த நாள் தொடக்கம் கணிக்கப்பட்டு வருகின்ற வருடம் கிபி 78. இந்த உலகத்தில் ஜேசுநாதர் பிறந்து 78வது வருடம் இந்த சம்பவம் நடந்தது. 78வது வருஷத்துல இந்த சம்பவம் நடக்குது. அதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஆண்டுதான் இந்த சாலிவாகன வருடம். சரி, அதே போன்று இஸ்லாம் மதத்தவர்களுக்குரிய வருடம் இருக்குது, கிஜ்ரி வருடம். இந்த கிஜ்ரி வருடம் என்றது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மத்திய கிழக்கில் இருந்த நபிகள் நாயகம் மக்காவில் இருக்கிறார். அப்ப மக்காவில் இருந்த நேரம் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் சிந்தனைகள் அனைத்தையுமே ஒரு சமுதாயத்துல எதிர்ப்புகளும் ஆதரவுகளும் வருவது வளமை. ஆனால் மக்காவில் இருந்து இவருடைய போதனைகள் இவருடைய சிந்தனைகள் அனைத்தையுமே மக்காவில் எதிர்ப்புகளை அவர் ஏற்படுத்திக் கொண்டதாக கருதி அந்த இடத்தில் அவர் விட்டு அகல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததால நபிகள் நாயகம் மக்காவில் இருந்து மதினாவுக்காக செல்கின்றார். ஏன் மதினாவுக்கு சென்றார் என்றால் அங்குதான் வரவேற்பும் அவருடைய ஆலோசனைக்கு அரவணைப்பும் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை அந்த சமுதாயம் முன்னோக்கி சீர்தூக்கி உயர்நிலையில் வைத்து பேணப்பட்டதன் அடிப்படையில் நபிகள் நாயகம் மக்காவில் இருந்து மதினாவுக்கு சென்று அங்கு தன்னுடைய போதனைகளை பரப்ப தொடங்கினார். அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் இஸ்லாம் மதம் பரவியது. இந்த நபிகள் நாயகம் இந்த மக்காவில் இருந்து மதினாவுக்கு சென்ற நாள் தொடக்கம் கணிக்கப்பட்டு வருகின்ற இந்த வருடம் தான் கிஜ்ரி வருடம். என்ன? அப்ப இதிலிருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள முடியும். நபிகள் நாயகம் மக்காவில் இருந்து மதினாவுக்கு போனதாலதான் உலகத்தில் பெரிய மகானானார். புத்த பெருமான் நேபாளத்திலிருந்து புத்தகையாவுக்கு வந்ததால்தான் பெருமானானார். இயேசுநாதர் பெத்லகேமில வளர்ந்து நாசரத்துல பெத்லகேமில பிறந்து நாசரத்துல வளர்ந்து ஜெருசலேமில சிலுவையில் அறையப்பட்டார். அவர் இந்த உலகத்தில் மகானானார். வாழ்க்கையில நாங்க வாழ்கின்ற பிரதேசங்களில் எங்களுக்கான எதிர்ப்புகள், எங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமுதாயம் வாழுகின்ற சமுதாயத்தில் வாழ தேவையில்லை. நாங்கள் அந்த சமுதாயத்தை விட்டு விலகி ஒதுங்கி சென்று எங்களுக்கு வரவேற்பும் ஆதரவும் தன்னம்பிக்கையும் தருகின்ற ஒரு சமுதாயத்தோட வாழக்கொள்ளதான் எங்களுக்கான வெற்றிகள் கிடைக்கும் என்பதற்கு இந்த 4 பேருடைய வரலாற்று மிக பிரதானமானது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் விரும்புகிற விஷயம் அதான். நம்ம வாழ்கின்ற சூழலில் நமக்கான எதிர்ப்புகள் வருகின்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் அந்த பிரதேசத்தை விட்டு வெளியேறுங்கள். எங்களுடைய முன்னோர்கள் காட்டிய வழியில் பயணியுங்கள். அங்கிருந்து முரண்படுவதை விட நாங்கள் எங்களுக்கான பாதையில் தெரிவு செய்து நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போனதால தானே முதன்மையானார். என்ன? அதே மாதிரி போதி தர்மர் இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு போனதால தானே மகானானார். அதே மாதிரி வாழ்க்கையில எல்லாமே அப்படித்தான். வரலாறு என்று சொல்றது வாழ்க்கை தான் வரலாறு. அப்ப மாணவர்களாகிய நாங்கள் ஏன் இந்த வரலாறு எல்லாம் படிக்க வேண்டும் என்றால் இதற்காகத்தான் படிக்க வேண்டும். எங்களுடைய முன்னோர்கள் காட்டிய வழி, இந்த சமுதாயத்தினுடைய நல்வழிக்காக அவங்களுடைய அனுபவங்களை உள்ளடக்கி பல்வேறு விடயங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். வாழ்க்கை வரலாறு, வரலாறு வாழ்க்கை. இதை விட்டு நீங்கள் எதையுமே தேட தேவையில்லை. புத்தகம் தேடுங்கள், படியுங்கள்.
பரீட்சையில் நல்ல பெறுபேறு எடுக்க வேண்டும் என்பதை விட்டு எங்கட வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி நாங்க கற்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. என்ன பொறுத்த வரைக்கும் வரலாறு பாடம் நாங்க படிப்பிக்கிறது மட்டும் இல்ல, அது எங்கட வாழ்க்கைக்கான பாடம் என்பதை மனசில் வைத்துக் கொண்டுதான் நான் கற்பிக்கின்றேன். எனது மாணவர்கள் வரலாறு பாடத்துல பரீட்சையில பாஸ் பண்றதை விட வாழ்க்கையில் பாஸ் பண்ணுவார்கள் என அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வரலாறு பாடம் தொடர்பான தொடர்ந்து பேசுவோம். 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வரலாறுல 2ஆம் பாடமான இலங்கையினுடைய இந்த உலகத்தில் ஆதி மனிதன் இந்த பூமியில் எப்படி மனுஷன் தோற்றம் பெற்றான், இன்றைக்கு இந்த ஹோமோசேப்பியன் இந்த முன்னால இருந்து கதைக்கிறது அகிலசர் ஒரு ஹோமோசேப்பியன் எப்படி வந்தான் பற்றிய தகவல்களை மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் ஒரு வரலாற்று தகவலுடன் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு கிடைக்க செய்யுங்க. அவர்கள் இந்த காலத்துல மிக இலவசமாக இந்த பாடம் தொடர்பான வரலாற்று பாடம் தொடர்பான தகவலை கற்றுக்கொள்வதற்கு என்னால் என்ற ஒரு பணியை செய்திருக்கிறேன். உங்களால் என்ற பணியை நீங்க செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க படிச்சுட்டு போகட்டும். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம். ஓகே, பாய்.